ஐயா வணக்கம். இப்போ நம்ம 15வது பாடலை பார்க்கிறோம். தெய்வமணி மாலையில் 15வது பாடல். இந்த பாடலில் இதுலேயும் தன்னுடைய தேவையற்ற ஒரு வாழ்க்கை, அழிவான வாழ்க்கையை பற்றி தான் அவர் ஃபீல் பண்ணி சிந்தித்து அதை பாடுறார். கற்றொளிகொள் உணர்வினோர் அறிந்து ஒளி பெற்ற உணர்வினோர் வேண்டாத இப்பெரும் கண்ம உடலில், அப்பேற்பட்டவர்கள் இந்த உடல் வேண்டாத விருப்பமில்லாதவர்கள், பருவம் நேர் கண்டழியும் இளமைதான் பகல் வேடமோ. இந்த இளமை தான் கொஞ்சம் சூதகம் உண்டு, இளமையில தான். அப்போ ஏன்னா அது ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பத்தில் அது ஒரு ஸ்டேஜ், நடுவுனால ஒன்று இருக்கும், அது எல்லாம் கொஞ்சம் பேர் மறந்து போச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இதாக இருக்கும், பார்க்க அருமையாக இருக்கும். நாணல்னு சொல்லலாம். அது இப்போது கழனியில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிவிட்டு நெல் பயிர் போட்டாங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அப்புறம் அறுவடை இது பண்ணிவிட்டு நாற்று நட்டு இது வளரும். ஒரு அளவு வரும் பொழுது நீங்கள் கழனி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அலையாக இருக்கும். அந்த காலையில் முன்னெல்லாம் நாங்கள் கூட போயிருக்கோம், அந்த மாதிரி சின்ன வயசில் எங்கள் அப்பா காட்டியிருக்காரு. காலையில் வெளிக்கு போகிறது அப்போல்லாம் மைதானத்தில் தான் போவோம். அங்கே போயிட்டு கழனியை பார்க்கும்போது காலையில் அந்த அலை மாதிரி இருக்கும், பச்சை கலர். அந்த பச்சை ரொம்ப கண்ணுக்கு குழுமையாக இருக்கும், எப்படின்னா இளம்பச்சையாக இருக்கும். ரொம்ப இளசு இருக்காது, முத்தி போனதாகவும் இருக்காது, நடுவில் இருக்கும். அந்த இது பார்த்திங்கன்னா அந்த பயிரினுடைய இதழ்கள் முத்தலும் இருக்காது, ரொம்ப இளசும் இருக்காது, நடுநிலையில் இருக்கும்பொழுது தான் அது ஓரளவுக்கு இளகி வரும். அந்த காற்று அடிக்கும்பொழுது அப்படியே அளவு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும். அது சொல்லுவார் எங்கள் அப்பாவோட, அதை பார்க்கணும்டா, கண் குளிர்ச்சி நல்லது, காலையில் பச்சை கலர் பார்ப்போம். அதுதான் பசுமை. அந்த மாதிரி தான் இளமை. அந்த இளமை பூத்து பொழுங்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அனுபவப்பட்டு 20-22 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்படுறதுனால ஒரு அதாவது தன்னை நிர்வகிக்கக்கூடிய திறன் வளர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னே அந்த நிர்வகிக்கிற திறன் இருக்காது, மிதக்கி இருப்போம். அதனால் அதுக்கப்புறம் வளர அனுபவத்தால் 40 வயசு 50 வயசுல நல்ல அனுபவம் வந்துடும், தெரிஞ்சு அதுக்கப்புறம் நடந்துக்குவாங்க. அது மாதிரி அவர் என்ன சொல்கிறார், இதில் இப்பெரும் உணர்வு வேண்டாத இப்பெரும் கண்ம உடலில் பருவம் நேர் கண்டழியும் இளமைதான் பகல் வேடமோ. புரைக்கடல் நீர்களோ கபடமோ. புரைக்கடல்னா வேண்டாத இந்த அலை இருப்பாருங்க, வந்து போயிடும். ஒரே இதில் அதே ஒரே அலையை நீங்கள் பார்க்க முடியாது. கரையில் அப்படி அடிச்சுன்னா அது போயிடும், அடியில் போயிடும், மேலே அது மாதிரி போகக்கூடிய புரைக்கடல் நீர்களோ கபடமோ உற்றொளியின் வெயில் இட்ட மஞ்சளோ என்றார். அதாவது உற்றொளியில் வெயில் இட்டனாக்கா நீங்கள் அதெல்லாம் இப்போல்லாம் யார் வெளியே நின்று பார்க்குறான். அந்த காலத்தில் நல்லா இடம் தாராளமாக ஓப்பனாக இருந்தது, பார்க்குறதுக்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு மஞ்சள் கலராக வெளிச்சம் இருக்கும், வெயில் காலையில் தான் அதெல்லாம் பார்க்கலாம். இளந்தென்றல் காலையில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலராக இருக்கும். அந்த மஞ்சளோ அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும்,
இருந்துட்டு போயிடும். அதனால் அது நிற்காது, நிலையில்லாததுன்றதை காட்டுறதுக்காக ஒரு உற்றொளியில் வெயில் இட்ட மஞ்சளோ, உற்றொளியில்னா ஆகாயத்தில் இட்டது ஒன்றும், வானிட்ட ஒரு வில்லோ, வானில் ஒரு வில் விட்டோன்னா தெரியுமா, அது போகிறதான் அப்படி தெரியும், முடிஞ்சு போச்சு. அப்படி என்னுடைய உடலோ அப்படின்றது தான். நீர் குமிழியோ புடக்குன்னு போகும். நீர்க்குமிழி நிலையா இல்லையே, அந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்து போயிடுச்சா அப்படின்றத நீர்க்குமிழியோ. உரையணல் பெற காற்றுள் ஊதும் துருத்தியோ. துருத்தின்னா அந்த ப்ளோயர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்படி வச்சு அந்த இது பண்ணுவாங்க. துருத்தினா ஊதுது, அந்த நெருப்பை ஊதுறதுக்கு துருத்தி. போனல்னு சொல்லுவாங்க நம்ம, அது இங்கிலீஷில் மாதிரி வந்துச்சு. துருத்தின்றது வாயில் ஒரு சின்ன பைப்பை வச்சு இந்த நகை வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அது துருத்தி. அதை நெருப்புக்கு சுற்றுவாங்க ப்ளோயரை, அதெல்லாம் துருத்தின்னு பேர். அந்த மாதிரி துருத்தியாக வேணும்போதோ ஏற்றுறது இறக்குறது இப்படியா, ஒரு கண்ட்ரோல் இல்லையான்னு. துருத்தியோ ஒன்றும் அறியேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றே தெரியல, இதெல்லாம் இப்படி தான் வாழ்க்கையா அப்படின்றது ஒன்றும் அறியேன். இதனை நான் பட்டுறுதியாக கொண்டு வனிதையர்கண் வலையில் பட்டு மதிகெட்டு உழன்று பாவமே பயில்கின்றதல்லாது நின் அடி பற்றுணர்வு நின் அடி பற்றணுவும் உற்ற அருகிலேன். அதாவது யார் கொண்டு வனிதையர்கள் வலையினில் பட்டு, வனிதையர்கள் வலைன்னா பெண்கள், அவங்க வலையில் நான் மாட்டிக்கிட்டு கெட்டு அதில் உழன்று பாவமே பண்ணிட்டு அது இல்லாத நின்னடி பண்ணுவும் உற்ற அருகிலேன். உன் அடியை பிடித்து நான் வாழணுன்றதை அறியாமல் இப்படியெல்லாம் நான் வாழ்ந்து வந்தேனோ அப்படின்னு சொல்லி சற்றை அகல் சென்னையில் சற்றகையில் சென்னையில் அப்படின்றார். சற்றகையில்னா கொஞ்சம் தள்ளி, அவர் இறைவனை பார்க்கும்போது சற்றகையில் கொஞ்சம் தள்ளி. அதாவது இறைவனை அந்த திரையை திறந்து பார்க்கணும். அதான் சற்றே அகல் சென்னையில் கந்த கோட்டத்துள் தலமோங்கு கந்த வேலே அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார். அதை கேளுங்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடலை கேளுங்க. ஒவ்வொரு இதுக்கும் அவருடைய பாடல் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் இதில் கொஞ்சம் அந்த பாடலில் கொஞ்சம் தடுமாறுது. அது ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடல் எல்லாமே நான் பாடிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நடுப்புற வேறு இதில் இருக்கிறதுனால இந்த பாடலில் சில அடிகள் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால அந்த தடுமாற்றம். ஏன்னா அது வார்த்தைகள் கன்ஜெக்ஷனுக்கு சேர்ந்து வரும், அதை பிரித்து பேசணும், அப்போ தான் அர்த்தம் கரெக்டாக வரும். அதுக்கு மன்னித்தரலும் தப்பு. ஸோ எல்லோரும் கேட்டு இன்புறுவீர். அடுத்த பாடல் பார்ப்போம். வணக்கம். கற்றொளிகொள் உணர்வினோர் வேண்டாத இப்பெரும் கண்ம உடலிற் பருவனேர் கண்டழியும்
இளமைத்தான் பகல் வேடமோ ஆ கற்றொளிகொள் உணர்வினோர் வேண்டாத இப்பெரும் கன்ம உடலிற் பருவனேர் கண்டழியும் இளமைதான் பகல் வேடமோ புரைக்கடல் நீர்கொலோ கபடமோ புரைக்கடல் நீர்கொலோ கபடமோ உற்றொளியின் வெயிலிட்ட மஞ்சளோ வானிட்ட ஒருவிலோ நீர்க்குமிழியோ ஆ ஆ உற்றொளியின் வெயிலிட்ட மஞ்சளோ வானிட்ட ஒருவிலோ நீர்க்குமிழியோ உலை அனல் பெற காற்றுள் ஊதும் துருத்தியோ உலை அனல் பெற காற்றுள் ஊதும் துருத்தியோ ஒன்றும் அறியேன் இதனை நான் உற்றொளியின் வெயிலிட்ட மஞ்சளோ வானிட்ட ஒருவிலோ நீர்க்குமிழியோ உலை அனல் பெற காற்றுள் ஊதும் துருத்தியோ ஒன்றும் அறியேன் இதனை நான் பற்றுறுதியாக் கொண்டு மனிதயற் கண்பலையினில் பட்டு மதி கெட்டு உழன்றே பாவமே பயில்கின்றதல்லாது நின்னடி பற்றணுவும் உற்றருகிலேன் பற்றுறுதியாக் கொண்டு மனிதயற்கண் வலையினில் பட்டு மதி கெட்டு உழன்றே பாவமே பயில்கின்றதல்லாது நின்னடி பற்றணுவும் உற்றருகிலேன் சற்றையகல் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலமோங்கு கந்த வேளே சற்றையகல் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தலமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே